Welcome ILS students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 12th biogeology, 4th lesson. 4th lesson name is Principles of Inheritance and Variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். So in this lesson, today's section I would like to teach about Mendelian disorder. So the first important disease is thalassemia, next phenylketonuria, third one is albinism, fourth one is Huntington chorea. Okay, so come to the introductory part. So the first important heading is thalassemia. So the important Mendelian disorder is thalassemia. So thalassemia is an autosomal recessive disorder. Okay, autosomal recessive disorder. உடற் குரோமோசோமின் ஒடுங்கு ஜீன்களினால் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல். thalassemia is an autosomal recessive disorder. ஒடுங்கு ஜீன்களினால் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு. இட் இஸ் காஸ்டு பை, இது யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன். ஓகே, ஸோ ஜீன் மியூட்டேஷன், ஜீன் திடீர் மாற்றம் தான் இந்த பிரச்சனையை உருவாக்குது. ஸோ ரிசல்ட்டிங் இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷன் ஆட்டோசோமல் ஜீனில் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா ரிசல்ட்டிங் இன் எக்ஸசிவ் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. சரிங்களா? ஸோ அதிகப்படியான ஆர்பிசிகள், எரித்ரோசைட், இரத்த சிவப்பணுக்கள் அழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் மாலிகூல்ஸ். ஓகே, ஸோ unnecessary abnormal hemoglobin molecules found inside the RBC. This leads to destruction of RBC. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசிக்குள்ளே அப்நார்மல், அதாவது நாம் என்ன சொல்லாதே, ஸோ இயற்கைக்கு முரண்பாடான, சரிங்களா, ஒவ்வாத, அப்படி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா, இயல்புக்கு மாறான ஹீமோக்ளோபின்கள் அந்த ஆர்பிசிக்குள்ளே இருக்கிறனால அந்த ஆர்பிசி கடைசியில் டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ நார்மலி ஹீமோக்ளோபின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், ஒரு ஹீமோக்ளோபினில் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின், 4 பாலிபெப்டைட் செயின் இருக்குது. ஸோ 2 ஆல்ஃபா செயின்ஸ், 2 பீட்டா குளோபின் செயின்ஸ், 2 ஆல்ஃபா குளோபின் செயின்ஸ், 2 பீட்டா குளோபின் செயின்ஸ். நார்மலி the hemoglobin, the center region contain globin. சரிங்களா? ஸோ சென்டரில் குளோபினோ, ஸோ அரவுண்ட் த குளோபின், ஓகே, the 4 corner having ஹீம். இல்லை, சென்டரில் குளோபினோ, அதை சுற்றி 4 பக்கம் என்ன இருக்குது, ஹீம் இருக்கும், இரும்பி இருக்கும். சரிங்களா? ஸோ சிங்கிள் ஹீமோக்ளோபின் மாலிகுல் கேரி 4 ஆக்சிஜன் மாலிகுல். ஸோ ஒரு ஹீமோக்ளோபின் மூலக்கூறு 4 ஆக்சிஜன் மூலக்கூறுகளை எடுத்து செல்லும். ஓகே, thalassemia patient have defect in either alpha and beta globin chain. ஸோ thalassemia பேஷண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட், அந்த பிரச்சனை எங்கே இருக்கும்னா எய்தர் ஆல்ஃபா செயின் ஆர் பீட்டா செயின். ஆல்ஃபா செயின்லேயும் இருக்கலாம், ஆல்ஃபா குளோபின் செயின் ஆர் மேபி பீட்டா குளோபின் செயின், ரெண்டில் இதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ காசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின். அப்போ ஆல்ஃபா ஹீமோக்ளோபின் செயின்லேயோ பீட்டா குளோபின் செயின்லேயோ ஏதாவது சிக்கல், ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் லீட்ஸ் டு எஸ் ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின். இதனால் இயல்புக்கு மாறான ஹீமோக்ளோபின், தவறான ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகிறது. ஸோ திஸ் லீட்ஸ் அனீமியா. அப்புறம் அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ த அப்நார்மல் ஹீமோக்ளோபின் ரிசல்ட் இன் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஸோ லோ கவுண்ட் ஆஃப் ஆர்பிசி இன் அவர் பாடி, ஸோ இட் இண்டிகேட் அனீமியா. நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறைவது அனீமியான்னு சொல்லுவோம். ஓகே, thalassemia is classified into alpha and beta. ஓகே, thalassemia ரெண்டாக பிரிக்கலாம், பீட்டா thalassemia, alpha thalassemia. ஸோ based on the chain of hemoglobin molecule is affected. ஸோ அந்த ஆல்ஃபா குளோபின் செயின் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா thalassemia, பீட்டா குளோபின் செயின் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பீட்டா thalassemia அப்படின்னு சொல்லுவோம். ஸோ molecule affected, it is controlled by 2 closely linked genes, HBA1, HBA2. So here it is controlled by thalassemia, that means alpha thalassemia, beta thalassemia, both is controlled by, அந்த 2 நோய்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது 2 closely linked genes. சரிங்களா? 2 முக்கிய ஜீன்கள் தான் HBA1, HBA2. ஓகே, ஆன் குரோமோசோம் 16. சரிங்களா? 16வது குரோமோசோமில், சரிங்களா, நம்ம உடம்புல ஆட்டோசோம் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோசோம். ஸோ ஆட்டோசோம் அப்படின்னா பாடி குரோமோசோம், சரிங்களா, உடல் குரோமோசோம்னு சொல்லுவோம். அதில் 44
ஸோ 44 ஆட்டோசோம்ஸ் ப்ளஸ் 2 அல்லோசோம்ஸ், தட் மீன்ஸ் 6 குரோமோசோம். அந்த 44ல் 16வது ஆட்டோசோம்ஸ். ஓகே, ஸோ chromosome 16 contain HBA1 gene, HBA2 gene. Okay, 2 genes found in chromosome 16. So these genes able to control thalassemia diseases. Okay, so mutation or deletion of one or more of the 4 alpha genes, alpha gene allele cause alpha thalassemia. இப்போ மியூட்டேஷன் ஆர் டெலிஷன், சரிங்களா, திடீர் மாற்றமோ இல்லை நீக்கமோ, ஒரு ஜீன் வந்து ஒரு நார்மல் ஜீன் இருக்குது, அந்த ஜீன் காணாமல் போகிறது, நீக்கி விடுதல், ஒழித்து கட்டி விடுதல், அல்லது மியூட்டேஷன் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தல், அந்த ஜீனில் திடீர் மாற்றமோ, ஸோ டெலிஷனும் நடந்ததுன்னா, ஓகே, மியூட்டேஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆஃப் த 4 ஆல்ஃபா ஜீன்ஸ், சரிங்களா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 4 ஆல்ஃபா ஜீனில் ஏதாவது மியூட்டேஷனு டெலிஷன் நடந்ததுன்னா இட் காஸ் ஆல்ஃபா தலசீமியா. இப்போ மெயினாக பார்த்தோன்னா ஆல்ஃபா செயினில் ஆல்ஃபா ஹீமோக்ளோபினில் ஆல்ஃபா குளோபின் செயின், அந்த செயினில் ஜீன் இருக்கும். ஸோ அந்த ஜீனில் வந்து மியூட்டேஷனோ மேபி டெலிஷனோ நடந்ததுன்னா, ஸோ எஸ் எ ரிசல்ட் இன் ஸோ that alpha gene allele cause alpha thalassemia. இது ஒரு 3 mark question. What is alpha thalassemia? Alpha thalassemia. Okay, so next 3 mark is beta thalassemia. So production of beta globin chain is affected. இதில் beta globin chain affected. ஏன்னா beta globin chain involved in transport of oxygen molecules, right? So those chain is actually affected. So this kind of problem is called beta thalassemia. So production of beta globin is affected. அப்போ பீட்டா தலசீமியாவில் பீட்டா குளோபின் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸோ நம்மளுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பீட்டா தலசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கண்ட்ரோல் பை சிங்கிள் ஜீன் ஹெச்பிபி ஆன் குரோமோசோம் 11. ஸோ இந்த பீட்டா தலசீமியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது குரோமோசோம் 11 இருக்குது. அதாவது ஆட்டோசோம் இருக்கு இல்லைங்களா, ஆட்டோசோம் பாடி குரோமோசோமில் 11வது குரோமோசோமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச்பிபி ஜீன் இருக்குது. ஸோ இந்த ஜீன் தான் கண்ட்ரோல் தி பீட்டா தலசீமியா. ஸோ அந்த ஜீன் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் லீட் டு பீட்டா தலசீமியா. அந்த ஜீனில் டெலிஷனோ மியூட்டேஷன் நடந்ததுன்னா ஸோ அதனால் நம்மளுக்கு ஸோ அந்த தலசீமியா அஃபெக்ட் ஆகும், பீட்டா தலசீமியா வரும். அப்போ ஆல்ஃபா தலசீமியானா 16வது குரோமோசோமில் HBA1 HBA2 அது கண்ட்ரோல் பண்ணுது இந்த ஜீன். பீட்டா தலசீமியானா குரோமோசோம் 11 அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெச்பிபி, ஓகே, அந்த சிங்கிள் ஜீன் சொல்லு ஹெச்பிபி ஜீன், அது அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். இட் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலசீமியா. இது வந்து இந்த பீட்டா தலசீமியா இஸ் தி மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலசீமியா. ஸோ இது எல்லா பக்கம் வந்து பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு தலசீமியா. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கூலிஸ் அனீமியான்னு சொல்லி இது அப்படியும் கூட சொல்லலாம். பீட்டா தலசீமியா அதர்வைஸ் கால்ட் அஸ் கூலிஸ் அனீமியா, கூலேஸ் அனீமியான்னு கூட சொல்லலாம். இது ஒரு 3 மார்க். வாட் இஸ் கூலே அனீமியான்னு கேட்பாங்க, ஆர் பீட்டா தலசீமியா. ஸோ இன் திஸ் டிஸார்டர் த ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ இந்த பீட்டா தலசீமியா டிசீஸ் வந்துச்சுன்னா ஸோ ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ். சரிங்களே, ஆல்ஃபா செயின் வந்து ஒரு மினிமம் லெவலுக்கு மேலே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ beta globin chain production is actually disturbed. Okay, so disorder the alpha chain production is increased as well as damage the membrane of RBG. Okay, RBC இனுடைய membrane வந்து டேமேஜ். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா செயின், சரிங்களா, ஆல்ஃபா செயின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஆர்பிசினுடைய அந்த மெம்பரேன் வந்து என்ன ஆயிரும், ஸோ டெஸ்ட்ரக்ஷன் ஆகலாம் அல்லது டேமேஜ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் வாட் thalassemia. So thalassemia is completed. Next heading is phenylketonuria. So next important heading is phenylketonuria. ஓகே, phenylketonuria. அப்போ யூரியாங்கிற ஏதோ ஒரு பொருள் வருது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் இன்போன் எரர் ஆஃப் ஃபினைல் அலனின் மெட்டபாலிசம். சரிங்களா, ஃபினைல் அலனினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்படுது. அது இல்லாமல் இது வந்து இன்போன் எரர், பிறவியிலிருந்தே இந்த பிரச்சனையோட பிறக்கிறது. அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வர வழியாக வந்த உடனே பிறவிலேயே பிறக்கும்போதே இந்த ஃபினைல் அலனின் மெட்டபாலிசத்தில் பிரச்சனையோட பிறக்கிறது. ஓகே, ஸோ இன்போன் எரர், பிறவியிலிருந்தே இன்போன் எரர் ஆஃப் ஃபினைல் அலனின் மெட்டபாலிசம். ஃபினைல் அலனின் அப்படிங்கிற அந்த அமினோ ஆசிட்டில் வந்து மெட்டபாலிசம் எனர்ஜியாவோ வேற ஒரு பொருளாக
மாறுவதில்லை. ஸோ ஃபினைலலைன் மெட்டபாலிசம் காஸ் டியூ டு பேர் ஆஃப் ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன். இதுவும் ஆட்டோசோமல் தான். நம்ம பாடி குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் பாடி குரோமோசோம் கூடிய ரிசசிவ் ஜீன்னால் வரக்கூடிய பிரச்சனை, ஒடுங்கு ஜீன்னால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இட் இஸ் காஸ்டு டியூ டு த பேர் ஆஃப் ஆட்டோசோமல் due to a pair of autosomal recessive gene. It is due to the pair of autosomal recessive gene. சரிங்களா, இது அதனால் வருது. உடற் குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுங்கு அள்ளியில் ரெசிவ் ஜீனால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இட் இஸ் டியூ டு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இன் த ஜீன் பிஏஹெச். சரிங்களா, ஒரு ஜீனுக்கு இது பிஏஹெச்னு சொல்லுவோம், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன். ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம், பிஏஹெச். நல்லா பாருங்கள், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன். ஸோ இந்த ஜீனில் மியூட்டேஷன், திடீர் மாற்றம் நடக்குது. சரிங்களா, இந்த ஜீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த ஜீனில் மியூட்டேஷன் நடக்குது. இருந்தாலும் லொக்கேட் ஆன் குரோமோசோம் 12. சரிங்களா, 12th குரோமோசோமில் நம்ம ஆட்டோசோம் இருக்குல்ல, ஆட்டோசோம் நம்ம பாடி குரோமோசோம் 44க்கு 44 12வது குரோமோசோமில் பிஏஹெச் ஜீன் ஒன்று இருக்குது, ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீனில் மியூட்டேஷன் நடக்குது. ஓகே, இந்த பிஏஹெச் ஜீன் எதுக்கு வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் த ஹெப்பாட்டிக் என்ஜைம் ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ். ஸோ ஒரு ஹெப்பாட்டிக், அதாவது கல்லீரலில் இருந்து ஒரு என்ஜைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ். அந்த என்ஜைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆனோம்னா நம்மளுக்கு இந்த ஜீன் வேணும், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன் வேணும். அது குரோமோசோம் 12 பாடி குரோமோசோம் இருக்குது, பாடி குரோமோசோம் 12 உள்ளே இருக்குது. ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன் அப்படிங்கிறது. அந்த ஜீன் தான் நம்மளுக்கு ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் அப்படிங்கிற என்ஜைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ திஸ் ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் enzyme is need for or essential for the conversion of ஏதோ ஒன்று மாற்றுது. எதை மாற்றுது? கன்வர்ஷன் ஆஃப் ஃபினைல் அலனின் டு டைரோசின். சரிங்களா, அப்போ ஃபினைல் அலனின் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டை டைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்டாக மாற்றணும். சரிங்களா, ஸோ ஃபினைல் அலனின் வந்து டைரோசினாக மாறணும்னா வி நீட் ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் அப்படிங்கிற என்ஜைம்ஸ் வேணும். அது வந்து லிவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜைம்ஸ். அந்த என்ஜைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுவான்னா, ஓகே, பிஏஹெச் ஜீன், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன். அந்த ஜீன் வந்து 12th குரோமோசோம் இருக்குது. இப்போ எங்கே பிரச்சனை தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம் 12ல் பிஏஹெச் ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகுது. குரோமோசோம் 12ல் பிஏஹெச் ஜீன், ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் ஜீன் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, மியூட்டேஷன் நடந்துருச்சு அதில். ஸோ அதனால் அந்த ஜீன், தேட் ஜீன் டஸ் நாட் சிந்தசிஸ் ஆர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ அந்த ஃபினைல் அலனின் ஹைட்ராசிலேஸ் என்ஜைம்ஸ் இல்லாதனால ஸோ ஃபினைல் அலனின் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு, டஸ் நாட் கன்வெர்ட்டட் இன்டு டைரோசின். ஸோ ஹியர் இப்படி வந்து இந்த ஃபினைல் அலனின் வந்து டைரோசினாக மாறலினா திஸ் ஃபினைல் அலனின் ஸ்டே இன் அவர் பிளட் அண்டு செல். நம்ம உடம்புல செல்லில் பிளட்டில் அப்படியே தங்கிடும், ஸ்டே பண்ணிக்கும். ஸோ அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் லேக் திஸ் என்ஜைம், இந்த என்ஜைம்ஸ் இருக்காது. ஸோ ஃபினைல் அலனின் அமினோ அமிலம், ஃபினைல் அலனின் அமினோ ஆசிட் அக்குமுலேட், ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவிகிறது அல்லது தேங்குகிறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்ஸ் அண்ட் கெட் கன்வெர்ட்டட் இன்டு ஃபினைல் பைருவிக் ஆசிட். சரிங்களா, அந்த ஃபினைல் அலனின் அக்குமுலேட்டட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியா, வெவ்வேறு இடத்துல தங்கிடும். தங்கிட்டு அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினைல் அலனின் வந்து அப்படியே இருக்காது, ஃபினைல் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறிடும். அண்டு அதர் டெரிவேட்டிவ்ஸ், ஸோ அது சார்ந்த ஒரு மூலப்பொருளாக மாறிடலாம். ஃபினைல் அலனின் ஃபினைல் பைருவிக் ஆசிட்டாக மாறும். சரிங்களா, அன்னெசரி ஃபினைல் அலனின் இருந்துச்சுன்னா அந்த ஃபினைல் அலனின் ஃபினைல் பைருவிக் ஆசிட்டாக மாறும். அதர் டெரிவேட்டிவ் மற்ற அது சார்ந்த மூலப்பொருளாக மாறிடும். ஸோ இட் இஸ் கேரஸ்ட் பை, இப்படி ஏதாவது தங்குச்சுன்னா சிவியர் மென்டல் ரிடார்டேஷன். சரிங்களா, மனநிலை பாதிப்பு ஏற்படுகிறது, மோசமான மனநிலை பாதிப்பு, அதாவது அதிதீவிர மூளை குறைபாடுன்னு கூட சொல்லலாம்.
மூளை குறைபாடு, சிவியர் மென்டல் டிசன், மூளை குறைபாடும், லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஸ்கேர், ஹேர் நம்மளுடைய முடி மற்றும் தோலில் லைட் பிக்மெண்டேஷன், சரிங்களா, அதாவது வந்து லேசாக தான் வந்து நிறம் இருக்கும், நிறம் வந்து அடர்வாக இருக்காது, நார்மலாக நிறம் இருக்காது. ஸோ ஃபினைல் பைருவிக் ஆசிட் இஸ் ஃபைனலி எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின். கடைசியில் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா தேட் அந்த ஃபினைல் பைருவிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் எடுத்துடும் யூரின், நம்ம யூரின் வழியே வெளியே வந்துடும். அதனால தான் ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஸோ அந்த யூரியாங்கிற வார்த்தை யூரினை சுட்டி காட்டுற வார்த்தை. இப்போ அந்த நம்ம யூரினில் ஃபினைல் பைருவிக் ஆசிட் இருக்கிறனால தான் ஃபினைல் கீட்டோன் யூரியான்னு சொல்கிறோம். ஸோ அதை ஃப்ளோ சார்ட்டில் காட்டியிருக்காங்க பாரு. ஃபினைல் அலனின் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட். ஸோ திஸ் கன்வெர்டட் டு டைரோசின் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ். இப்போ ஃபினைல் அலனின் வந்து டைரோசினாக மாறணும்னா ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம்ஸ் வேணும். இப்போ அஃபெக்டட் இண்டிவிஜுவலில் ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, இது வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் இது வந்து என்னவா மாறாது, இதுவாக மாறாது. ஓகே, அப்போ இது வந்து ஃபினைல் பைருவிக் ஆசிட்டாக மாறிடும். இப்போ நம்ம யூரின் வழியே வந்துடும். ஓகே, ஸோ 2 get is completed. Third one is albinism. சரிங்களா, அது அல்பினிசம் தமிழ் நிறமி குறைபாடுன்னு சொல்லுவோம். அல்பினிசம் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாஸ் நிறமி குறைபாட்டு நோய்னு சொல்லுவோம். அல்பினிசம் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாட், நிறமி குறைபாட்டு நோய் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நம்ம உடம்புல மெலானின் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து ப்ராப்பராக நம்மளுடைய ஸ்கின் தோலில் இருக்காது. அப்போ தோல் வந்து பேல் கலராக மாறிடும், இல்லை பியூர் ஒயிட்டிஸாக மாறிடும். மெலானின் பிக்மெண்ட் இருந்தால் தான் நம்ம ஸ்கின் வந்து பிளாக் கலராக இல்லை நார்மலாக ஒரு கலர் அப்பியரன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், அல்பினிசம் இஸ் ஏன் இன்போர் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ இதுவும் அப்படி தான், பிறவியிலிருந்தே வரக்கூடிய நோய். பிறக்கும் போதே இன்போன் அப்படின்னா பிறவியிலிருந்து, இன்போன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். ஸோ பிறக்கும் போதே வளர்ச்சிதை மாற்ற மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டினால் வரக்கூடிய ஒரு நோய். இட் இஸ் காஸ்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த ஆட்டோசோமல் ரிசஸ் ஜீன். சரிங்களா, இதுவும் அப்படி தான், பாடி குரோமோசோமில் இருக்கக்கூடிய ரிசசிவ் ஜீன், சரிங்களா, ஒடுங்கு ஜீனால் வரக்கூடிய பிரச்சனை. இட்ஸ் ஆட்டோசோமல் ரிசஸ் ஜீன். ஹியர் மெலானின் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கின் கலர். ஓகே, ஸோ நம்ம உடம்புல மெலானின் பிக்மெண்ட் தான், மெலானின்ங்கிறது ஒரு பிக்மெண்ட், அது ஒரு நிறமி, ஒரு ப்ரௌன் கலர் நிறமி. அந்த ப்ரௌன் கலர் நிறம் தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கலரை கொடுக்கும். ஓகே, ஸோ மெலானின் பிக்மெண்ட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஸ்கின் கலர். அந்த மெலானின் பிக்மெண்ட் தான் நம்ம ஸ்கின்னுடைய நிறத்திற்கு காரணம், ஸ்கின் கலருக்கு காரணம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மெலானின், ஒருவேளை நம்ம உடம்புல மெலானின் பிக்மெண்ட் அந்த நிறமி இல்லைன்னா ரிசல்ட் இன் கண்டிஷன் இஸ் கால்ட் அல்பினிசம். ஸோ அந்த மெலானின் பிக்மெண்ட் இல்லாத அந்த உடலை வந்து என்ன சொல்லணும், அல்பினிசம். அந்த சூழ்நிலை என்ன சொல்லுவோம், அல்பினிசம்னு சொல்கிறோம். ஸோ எ பெர்சன் வித் ரிசசிவ் அல்லீல். ஸோ எந்த பெர்சனில் அல்பினிசம் இருக்கோ அந்த பெர்சனில் ரிசசிவ் அல்லீல் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகே, எ பெர்சன் வித் ரிசசிவ் அல்லீல், ஒரு மனிதனில் அந்த ரிசசிவ் அல்லீல் இருந்துச்சுன்னா லேக் தி டைரோசினேஸ் என்சைம்ஸ் சிஸ்டம். ஸோ அவங்க உடம்புல ரிசசிவ் அல்லீல் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, எப்பவுமே டாமினன்ட் அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணால் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் போகும். ரிசசிவ் அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா, ஓகே, ரிசசிவ் அல்லீல் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா அந்த பாடியில் டைரோசினேஸ் என்சைம் சிஸ்டம் இஸ் ஸ்டாப்டு. அந்த உடம்புல டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சரிங்களா, சிந்தசிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். டைரோசினேஸ் என்சைம்ஸ் சிந்தசிஸ் இஸ் அரஸ்டட், ஸ்டாப்டு. அதாவது ரிசசிவ் அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணால், யார் உடம்புல அல்பினிசம் இருக்கோ அவங்க உடம்புல ரிசசிவ் அல்லீல் தான் ஃபங்க்ஷன் பண்ணும். ரிசசிவ் அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் என்சைம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். அதாவது டைரோசினேஸ் என்சைம்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனின் இன்டு மெலானின் பிக்மெண்ட் இன்சைடு த மெலனோசைட். இப்போ நம்ம பாடியில் மெலனோசைட்னு ஒரு செல் வந்து நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் மெலனோசைட் செல்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் ஸ்கின். நம்முடைய ஸ்கின்னில் மில்லியன் கணக்கான 1000 கணக்கான மெலனோசைட் செல்ஸ் வந்து ஸ்கின் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, டைரோசின் அப்படின்னு சொல்லுவோம். அதை சயின்டிஃபிக்லாம் என்ன சொல்லணும்னா DOPA, டைஹைட்ராக்சி ஃபினைலலனின். டைஹைட்ராக்சி ஃபினைலலைன், அதாவது டைரோசின் அப்படிங்கிற அமினோ ஆசிட் மெலனோசைட்டுக்குள்ள இருக்குது. ஸோ அந்த மெலனோசைட் வந்து அந்த மெலனோசைட்டுக்கு இருக்கிற DOPA, டைஹைட்ராக்சி ஃபினைலலைன் வந்து இந்த டைரோசினேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து என்னவா மாறும், மெலானினாக மாறும். இப்போ இந்த ரிசசிவ் அல்லீல் ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா டைரோசினேஸ் என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அப்போ மெலனோசைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய DOPA அப்படிங்கிற டைரோசின் அமினோ ஆசிட் வந்து என்னவா மாறாது,
ஸோ நம்மளுக்கு மெலானினாக மாறாது. அப்போ மெலானின் நம்ம உடம்புல இல்லை. மெலானின் இல்லைன்னா ஆல்பினிசம் வந்துடும். ஓகே, ஸோ ஹியர் ஸோ DOPA in the melanin pigment inside melanocyte. ஓகே, ஹியர் இன் அல்பினோ இந்த மாதிரி நிற குறைபாடு கொண்டவங்களில் மெலனோசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் நார்மல் நம்பர். இவங்க உடம்புல மெலனோசைட் வந்து நார்மலாக தான் இருக்கும். அல்பினோ பீப்புளில் தேர் ஸ்கின்னில், ஹேர் எல்லாத்துலேயுமே, ஸ்கின்னு ஹேர் எல்லாத்தையும் நார்மலாக தான் இருக்கும். அண்ட் ஐரிஸ்னால் கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இடம், கண்ணில் இந்த பிளாக் கலர்லேயே அந்த இடம் ஐரிஸ், இந்த இடத்துல நார்மலாக தான் இருக்கும். பட் லேக் ஆஃப் மெலானின் பிக்மெண்ட், மெலனோசைட் இருக்கும், ஆனால் மெலானின் பிக்மெண்ட் அந்த மெலனோசைட்டுக்குள்ள இருக்காது. ஏன்னா அந்த டைரோசினேஸ் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை. அந்த டைரோசின் என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாதனால அந்த மெலனோசைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய DOPA அப்படிங்கிற டைரோசின் அமினோ ஆசிட் வந்து மெலானினாக மாறாது. ஒருவேளை இருந்தால் டைரோசின் வந்து மெலானினாக மாறி இருக்குது. இப்போ மெலானின் இல்லை. ஏன் மெலானின் வர முடியலன்னா அங்கே ரிசசிவ் ஜீன் ஃபங்க்ஷன் பண்ணிச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். 3,4 டைஹைட்ராக்சி ஃபினைலலனின் டைரோசின்னு சொல்லுவோம், DOPAன்னு சொல்லுவோம். இது வந்து என்னவா மாறுது? மெலானினாக மாறுது. யார் இருந்தால்? டைரோசினேஸ் என்சைம்ஸ் இருந்தால். இந்த என்சைம்ஸ் இருந்தால் இது என்ன ஆகும்? 3,4 டைஹைட்ராக்சி மெலானினாக மாறும். இது வந்து எதுக்கு இருக்குதுன்னா மெலனோசைட்டுக்கு இருக்குது. மெலனோசைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பனண்ட் எல்லாமே. ஸோ ஒருவேளை இது இல்லைன்னா, இப்போ டைரோசினேஸ் என்சைம்ஸ் ஆப்சண்ட்னா, ஸோ இது வந்து என்னவா மாறாது? மெலானினா மாறாது. அப்போ மெலானின் பாடியில் இருக்காது. ஓகே, ஸோ 3 disease completed. So the first 3 diseases, thalassemia, then phenylketonuria, albinism. These 3 diseases are autosomal recessive gene expression. இது வந்து ரெசசிவ் ஜீனால் வந்த நோய்கள். இப்போ பார்க்குறது டாமினன்ட் ஜீனால் வரக்கூடிய ஒரே ஒரு டிசீஸ் வந்து இது மெண்டலின் டிசார்டில் வரக்கூடிய கடைசி டிசீசஸ் பாருங்கள். ஸோ ஹண்டிங்டன் கொரியான்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் இன்ஹெரிட்டட் ஆஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் இன் மேன். ஸோ மனிதர்களில் லீத்தல் கொல்லும் தன்மையுடைய ஜீன். ஓகே, அந்த ஜீன் எந்த கண்டிஷன் இருக்குது? ஆட்டோசோமல் டாமினன்ட், நம்ம உடற்குரோமோசோமில் இருக்கக்கூடிய சரிங்களா ஓங்கு ஜீன், அதாவது இது ஒரு கொல்லும் தன்மையுடைய ஜீன் சரிங்களா. டாமினன்ட் லீத்தல் ஜீன் சரிங்களா. ஓங்கிய தன்மை கொண்ட கொல்லும் ஜீனால் மனிதல் ஏற்படக்கூடிய ஒரு டிசீசஸ். இட் இஸ் இன்ஹெரிட்டட் as an autosomal dominant lethal gene. இந்த டாமினன்ட்ங்கிறது முக்கியம். இந்த ஒரு டிசீஸ் மட்டும்தான் டாமினன்ட் ஜீனால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இட் இஸ் கேரஸ்ட் பை, இதோட கேரஸ்டிக் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேரஸ்ட் பை இன்வாலண்ட்ரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி சரிங்களா. இன்வாலண்ட்ரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி, அதாவது தன்னியல்பான உடனடுக்கம். சம்மந்தமே இல்லாமல் உடம்பு வந்து குளிரும் இருக்காது, பயம் இருக்காது சரிங்களா. ஆனால் இந்த ஃபியர், கோல்டு ரெண்டுமே இல்லை. ஆனால் பாடி வந்து ஜர்க் ஆகும், பாடி வந்து நடுங்கும். இன்வாலண்ட்ரி கட்டுப்படுத்த முடியாமல் உடல் வந்து நடுங்குதல், ஜர்க்கிங்னா நடுங்குதல். ஸோ இன்வாலண்ட்ரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி அண்டு அதுக்கு அடுத்தது ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ ப்ரொக்ரெஷனை மெதுவாக பார்த்தீங்கன்னா டீஜெனரேஷன் அழிதல். எது அழிது? நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் மெதுவாக அழிகிறது. மூணாவது அக்கம்ப்ளைஸ்ட் பை, அதனால அப்படி நர்வஸ் சிஸ்டம் டீகிரேட் ஆகிறனால, டீஜெனரேஷன் ஆகிறனால அக்கம்ப்ளைஸ்ட் பை கிராஜுவல் மெண்டல் ஃபிசிக்கல் டெட்ரியேஷன். ஸோ மெதுவாக மனநிலை பாதிப்பு, மூளை பாதிப்பு. ரெண்டாவது ஃபிசிக்கல், உடல் செயல்பாடுகளும் முடக்கமடைகிறது அல்லது அழிகிறது. ஸோ த பேஷண்ட் வித் திஸ் டிசீஸஸ், ஒருவேளை பேஷண்ட்டு இந்த டிசீஸ்னால் பாதிப்படைஞ்சாருன்னா ஸோ யூஸ்வலி டை, எப்போ இறப்பார்னு பார்த்தீங்கன்னா between the age of 35 to 40 years. ஓகே, ஸோ இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா 35 to 40 yearsல ஸோ அந்த பேஷண்ட் டெத் இறந்துருவார். ஓகே, ஸோ தேங்க்யூ. டுடே செக்ஷன் இஸ் ஓவர். Don't skip the video. So watch completely. Thank you. Keep watching.